குட் மார்னிங். நான் உங்கள் ராஜி பேசுகிறேன். இன்றைக்கி ஃபுல் வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி சண்டே கிருத்திகை. ஸோ கண்டிப்பாக முருகரை பார்க்கணுன்னு எல்லோரும் முடிவு பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே 5 மணிக்கெலாம் நாங்கள் ஃபேமிலியாக எல்லோரும் எங்கே போகிறோன்னா சிறுவாபுரி முருகர் கோயில் தான் போகிறோம். எங்கள் வீட்டிலேருந்து சிறுவாபுரி முருகர் கோயிலுக்கு 2 hours ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கிளம்புனதுனால அங்கே ரீச் ஆக 7:30 8 o'clock ஆயிடுச்சு. எங்களை செகண்ட் பார்க்கிங் தான் அனுப்புனாங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கிங் ஃபுல்லாகவே ஸ்பேஸ் இல்லை. கார் பார்க் பண்ணிட்டு சாமிக்கு தேவையான அரளிப்பூ மாலையும் வெத்தலை தீபமும் வாங்கிட்டு கோயில்கிட்ட வந்தோம். இப்போ கோயில்கிட்ட பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த சம்மர் சீசனுக்காக இலவச குடிநீர் வச்சுருந்தாங்க. அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படியே கோயிலுக்குள்ளே போனால் ரொம்பவே கூட்டம் இருந்துச்சு. எப்போவுமே சிறுவாபுரி முருகர் கோயில் ரொம்ப கூட்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி கிருத்திகை, அதுவும் இல்லாமல் வீக்கெண்ட். இன்றைக்கி சொல்லவே வேண்டாம், எவ்வளோ கூட்டம் ஆனாலும் எவ்வளோ நேரம் ஆனாலும் முருகரை பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் சாமியை பார்த்துட்டு வெளியே வரப்போ எங்களுக்கு 5 hours ஆச்சு. இது இல்லாமல் புதுசாக கோயிலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோயிலுக்குள்ளே பந்தலும் அங்கங்கே இலவச குடிநீர் வச்சுருந்தாங்க. நாங்கள் எப்போவுமே கொண்டு வந்த வெத்தலை தீபத்தை கோயிலுக்குள்ளே வச்சு தான் ஏற்றுவோம். ஆனால் இன்றைக்கி ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற தெப்பக்குளத்து பக்கத்தில் இருக்க ஒரு மரத்துக்கிட்ட தான் நாங்கள் போய் இந்த வாட்டி ஏற்றினோம். அங்கே இருக்க வியூவுமே ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் நல்லா சாமி தரிசனம் பண்ணிவிட்டு நல்லபடியாக வெளியே வந்துட்டோம். நாங்கள் சிறுவாபுரி முருகரை ரொம்பவே மன நிறைவாக தரிசனம் பண்ணிட்டு பின்னாடி தெப்பக்குளத்தில் வெத்தலை தீபமும் ஏற்றிட்டு நாங்கள் கோயிலேருந்து வெளியே வந்துட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் காய்கறிகளும் வாங்கினோம். அப்போ தான் நாங்கள் என்ன பார்த்தோன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக வேர்க்கடலையும் ஆழ்வெள்ளி கிழங்கும் அவங்க வித்துட்டு இருந்தாங்க. அதை வாங்கிட்டு சிறுவாபுரி முருகருடைய படமும் வாங்கிட்டு அது கூட மயில் தொகையும் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு இப்போ கிளம்பிட்டோம். நாங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு எப்படியும் 2.5 hours and 3 hours மேலேயே ஆயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு வீக்கெண்ட் ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. சாமி அறையில் ஆல்ரெடி பழனி முருகரும் திருச்செந்தூர் முருகரும் இருக்காங்க. இப்போ அவங்க கூட சிறுவாபுரி முருகரையும் வச்சு வழிபடுறது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போர்ட் டு பெட்டர் லைஃப் வித் ராஜி சேனல். பாய்.